எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லை, நான் இன்னும் படிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதனோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நிறையா பாருங்கள். சரிங்களா? ஏன்னா முழுசாக 50 கொஷின் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு அந்த மாதிரி நிறைய மெத்தட் வந்து இருக்குது. அதை வச்சு நம்ம ஒன்றுமே படிக்காமல் போய் எழுதிட்டு வர்றதுக்கு நம்ம இதனாவது நம்ம பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருமே வந்து எல்லாமே படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து என்ன கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம வந்து படிக்க போகிறோம். சப்போஸ் நான் வந்து ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஹெல்ப் பண்ணும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பார்த்து, அதனால தான். அட்லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் வந்து வந்துருச்சு. செப்டம்பர் 28 வந்து நடக்க போகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம கையில் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிடாக 25 நாள் வந்து இருக்குது. சரிங்களா? அந்த 25 நாளை எப்படி பயன்படுத்தி நம்ம ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் எப்படி படிச்சிங்களோ ஓகே, நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை நான் கொஞ்சம் தான் வந்து படிச்சிருந்தேன், இல்லை நான் குரூப் 4க்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து புக்கே எடுக்கலை அப்படிங்கிறதுலாம் தெரியுது. சரிங்களா? அதெல்லாம் வந்து இருக்கட்டும். இந்த 25 நாள் நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து பண்ணுவோம். சரிங்களா? கிளியர் ஆகுது ஆகலை, அது வந்து இன்னொரு பட்சம் கொஷின் வந்து அப்படி வருது இப்படி வருது, அதெல்லாம் வந்து என்ன வேணாலும் இருக்கட்டும். நம்ம இந்த 25 நாளில் என்ன பண்ண போகிறோம் அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த 25 நாளை வந்து நீங்கள் 5 செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சிங்க அப்படின்னா மொத்தம் 5 செக்மெண்ட் வந்து வரும். சரிங்களா? 5 நாளாக நான் சொல்கிறேன். 25 நாளாக 5 நாளாக நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 5 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 5 நாள் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த 5 செக்மெண்ட்லேயும் தமிழ் வந்து இருக்க போது. அது உங்களுக்கு தெரிஞ்சதான், தமிழ் நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா 100 மார்க் வருது. அதனால் நம்ம ஃபுல்லாக தமிழ் வந்து நம்ம படித்து தான் ஆகணும். சரிங்களா? தமிழ் வந்து 2 யூனிட் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் அந்த 5 நாள் 2 யூனிட் எடுத்துக்கோங்க. அடுத்த செக்மெண்ட்டில் 2 யூனிட். அந்த மாதிரி நீங்கள் தமிழ் வந்து படிச்சுட்டே வாங்க. இப்போ 2வது 5 நாளில் வந்து நீங்கள் அடுத்த 2 யூனிட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா? அப்போ 5 நாளில் அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் என்ன எடுத்திருப்பீங்க? 2 யூனிட் வந்து எடுத்துருந்துருப்பீங்க. அந்த 2 யூனிட்டை 2வது செக்மெண்ட்டில் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கடுத்து 3வது செக்மெண்ட்டில் ஒரு 2 யூனிட் வந்து எடுப்பீங்க. அந்த 3வது செக்மெண்ட்டில் 2 யூனிட் எடுக்கும்போது அதெல்லாம் அந்த செக்மெண்ட்டு அந்த கடைசியாக செக்மெண்ட்டு போக போக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி படித்ததெல்லாம் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? அந்த 5 நாளில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஃபஸ்ட் 5 நாள் 2வது 5 நாள் அப்படின்னு சொல்லிட்டு 3வது 5 நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 நாளில் படித்ததை நீங்கள் 3வது 5 நாள் ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்னு இல்லை, எல்லாமே நம்ம அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் தமிழுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுங்க இந்த 25 நாளில். ஓகேவா? சரி, ஓகே. தமிழ் வந்து இந்த மாதிரி நீங்கள் படிங்க. 2 யூனிட்டாக வந்து பிரிச்சுக்கோங்க. சிலபஸ் வைஸ் படிங்க. ஓகேவா? சிலபஸ் வைஸ் வந்து புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியல. மேக்ஸ் வந்து கிருஷோபா சார் வந்து 500 சம் வந்து வீடியோ போட்டுருந்துருப்பாரு. அந்த 500 சம்மை அந்த 5 நாள் செக்மெண்ட் நம்ம பிரிச்சோம் இல்லையா? அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 100 சம்மாக வந்து முடிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? 100 சம்மு முடிச்சிங்க அப்படின்னா மொத்தம் 5 செக்மெண்ட்டு 500 சம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். 500 சம் என்னால் முடிக்க முடியாது, எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்லோ லேர்னர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் 300 சம் இல்லை 400 சம் தான் என்னால் முடிக்க முடியுது அப்படின்னா அதனால முடிச்சுட்டு போங்க. சரிங்களா? ஏன்னா அதிலிருந்து ரிஃப்ளெக்ட் வந்து கரெக்டாக ஆகிடும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து நடத்தியிருக்காரு. சரிங்களா? ஏன்னா அதை நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு 200 சமோ 300 சமோ தான் நான் ஃபாலோ பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டினுக்கு மேலே நம்மளால் வந்து போட முடியுது. சரிங்களா? அவரோடது நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் மேக்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் டாபிக் வைஸ் நான் போகிறேன் அப்படின்னாலும் ஓகே. சரிங்களா? நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மேக்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த 5 நாளில் வந்து இவ்வளோ முடிக்கணும், இல்லை இத்தனை டாபிக் முடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மேக்ஸுக்கு வந்து ஒதுக்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம ஜிஎஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்மெண்ட் 5 நாளில் பாலிட்டி வந்து முடிச்சிருங்க. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் புக்கும் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முழுசாக வந்து முடிச்சிருங்க. 6th to 12th முழுசாக வந்து முடிச்சிருங்க. முழுசாக முடிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் புக்கில் எது இம்பார்ட்டன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா அந்த 5 நாளில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் பார்த்துருங்க. சரிங்களா? பாலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த 5 நாளில் மொத்தமாக நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா எத்தனையோ டெலிகிராமில் வந்து குரூப் இருக்குது ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? டாபிக் வைஸாக இருக்கட்டும், இல்லை இந்த வருஷத்தில் இத்தனை டைம் வந்து கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸாமில் இத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஸ்பிளிட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? அதை நீங்கள் போய் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 5 நாள் வந்து பார்த்துருங்க. புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்கை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. 6th to 12th புக்கு முடிச்சுட்டு அது சைட் பை சைடு என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருங்க. சப்போஸ் நான் வந்து ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சும்மா வந்து பார்க்கணுன்னு பார்க்காதீங்க.
நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு வந்து வீடியோ போட்டிருந்துருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் தேடி போய் பாருங்கள். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக் படிக்கலைனாலும் நான் சொல்கிறேன். அடுத்து ரெண்டாவது செக்மெண்ட்டில் ஒரு 5 நாள் இருக்கு இல்லைங்களா? அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூனிட் 8 படிங்க. இப்போ வந்து நம்ம யூனிட் 6ல் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த யூனிட் 8 வந்து நீங்கள் படிச்சிருங்க. அது ஒரு 5 நாள். சரிங்களா? அந்த 5 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் தான் முழுக்க முழுக்க பண்ண போகிறீங்க. சரிங்களா? எதுவும் வந்து புதுசாக போய் வெளியிருந்து படிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம இதுவரையும் படித்தது என்னவோ அதை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள், போதும். சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த 5 நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி 5 நாளில் வந்து நம்ம பாலிட்டி படிச்சிருந்தோம் இல்லையா? அந்த பாலிட்டியுமே நீங்கள் சைட் பை சைட் ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? ரெண்டாவது செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 8ல் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது கொஸ்டினை மட்டும் பார்க்காதீங்க, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படி தான் வந்து கேட்குறாங்க. இப்போ ஒரு வந்து கொஷினாக வந்து கேட்குறாங்க அப்படின்னா அடுத்தது வந்து அதை வந்து ஆன்சராக வச்சு கேட்பாங்க. சரிங்களா? அதனால் வந்து எல்லாமே எப்படி கேட்பாங்களா அப்படின்னா எல்லாமே அப்படி கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம ஒன்றுமே படிக்காததுக்கு இதனாவது நம்ம பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இது நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த 5 நாள் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். சரிங்களா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ் அதே மாதிரி தான், நான் முன்ன சொன்ன மாதிரி தான். மேக்ஸ் இதில் ஒரு 100 கொஷின் வந்து முடிச்சிருங்க. சரிங்களா? கிறிஸ்டோபர் சாரோடது வந்து அடுத்த 100 கொஷின் வந்து முடிச்சிருங்க. அடுத்து வந்து 3வது செக்மெண்ட்டில் 5 நாள் வந்து இருக்கும் இல்லையா? அந்த 5 நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து யூனிட் 9 அந்த யூனிட் 9 வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்களே, அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 யூனிட்டுமே அந்த 5 நாளில் வந்து முடிக்க பாருங்கள். சரிங்களா? எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லை, நான் இன்னும் படிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதனோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நிறையா பாருங்கள். சரிங்களா? புக்கில் இருக்கிறது வந்து நல்லா படிச்சிருங்க. இந்த 2 யூனிட் இருக்கு இல்லைங்களா? அதில் புக்கில் வந்து என்னென்ன, ஏன்னா எக்கனாமிக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 11th 12th வந்து போதுமானது. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து இருக்கும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைட் பை சைடு வந்து பார்த்துருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சும்மா நீங்கள் வீடியோ மட்டும் பாருங்கள். அதை வந்து நம்மளால் இப்போ நோட்ஸ் எடுத்து தனியாக வந்து நம்ம படித்து மனப்பாடம் பண்ணுற அளவுக்குலாம் நம்மளுக்குலாம் டைம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து கம்பைலேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்களே, இப்போது வந்து ஜனவரி மந்த்து, பிப்ரவரி மந்த்து அப்படின்லாம் சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2019, 18 அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஒரு கொஷின் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஞானேஷ்குமார் அந்த தேர்தல் ஆணையரை பற்றி கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே படிச்சுட்டு போயிருந்திருப்போம். தேர்தல் ஆணையர் வந்து இவர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எத்தனாவது அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் அவங்களோட பர்சனலை பற்றிலாம் வந்து நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. அது மாதிரி நம்ம கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை வந்து லிபரலாக வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கனாலே தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதை வச்சு ஏதாவது வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 3வது 5 நாள் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து 4வது செக்மெண்ட்டில் 5 நாள் இருக்கும் இல்லையா? அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐஎன்எம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா ஐஎன்எம்லாம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 hours போதும். ஏன்னா நம்மளே வந்து ஐஎன்எம் வந்து முழுசாக வீடியோவே வந்து போட்டிருந்துருக்கோம். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஹிஸ்ட்ரி படிங்க, அப்புறம் ஜாகிரபி, இந்த 3 இதுவும் படிங்க. சரிங்களா? ஏன்னா சயின்ஸ் எங்கே விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க. சயின்ஸ் இப்போ படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் அது சயின்ஸே நீங்கள் படித்தாலுமே நம்ம படித்தது தான் வருமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்த்துட்டு போங்க. சரிங்களா? இந்த எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சாயங்காலம் வரையும் ஈவினிங் வரையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. படிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே நைட் வரையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்கில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நம்ம புக்கில் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருமே வந்து எல்லாமே படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து என்ன கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம வந்து படிக்க போகிறோம். சரிங்களா? வேறு எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து ஒரு இந்த 25 நாள் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து அந்த குரூப் 4ஓட டிப்ரெஷன்லேயே வந்து இருந்திருப்போம். படிச்சிருக்க மாட்டோம், புக் எடுத்திருக்க மாட்டோம், எத்தனையோ வந்து இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டென்ஷன் பண்ணிடலாம். இந்த 25 நாள் வந்து போதும். சரிங்களா? ஏன்னா 5 நாள் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் 2 நாள் 3 நாள் நீங்கள் புக்குக்கு வந்து நீங்கள் படிச்சுட்டு மீதி 2 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அவுட் சோர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அவுட் சோர்ஸை வந்து நம்ம முழுசாக அந்த 2 நாளில் வந்து முடிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னு நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இல்லைனா ரிவிஷன் வீடியோ பார்க்கலாம். இல்லை 5 நாள் என்னால் புக்கே எடுக்க முடியல,
இப்போ புக் எடுத்து என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 5 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக வந்து வீடியோ போட்டுருந்துருப்பாங்க, ரிவிஷன் வீடியோ. குருநாத் சார் கூட போட்டிருந்துருப்பாரு, அந்த கோட் ரிவிஷனாக இருக்கட்டும். அப்புறம் இப்போ ரீசெண்டாக குரூப் 4க்கு போட்டது, இதுவே வந்து போதுமானது ப்ரிலிம்ஸ்க்கு. சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். புக் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை என்னால் புக் எடுத்து படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களால் 2 நாளில் வந்து நீங்கள் முடிச்சிடலாம். 6th to 12th 2 நாளில் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம படித்தது தானே, அதனால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக டைம்லாம் எடுக்காது. 2 நாளில் வந்து முடிச்சிடலாம். மீதி 3 நாள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், அப்புறம் கொஞ்சம் முக்கியமான டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கொஷின் கேட்குறான், இந்த டாப்பிக்லேருந்து அடிக்கடி கேட்குறான், அப்போ இந்த டாப்பிக்கை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கு தான் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருங்க. அவ்வளோதான். கடைசியாக ஒரு 5 நாள் வந்து இன்னொரு செக்மெண்ட் வந்து இருக்கும். அந்த 5 நாளில் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் படிச்சிருந்துருப்பீங்களே, அதுக்கு முன்னாடிலாம் படிச்சிருந்துருப்பீங்களா, அந்த 4 செக்மெண்ட், அந்த 4 செக்மெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா 5வது செக்மெண்ட்டில் ஜஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த 5 நாளில் கடைசி 5 நாள் வரையும் ரொம்ப இழுத்துட்டு போக வேணாம். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுத போகணும். சரிங்களா? கடைசி 5வது நாள் நீங்கள் வந்து படிக்க வேணாம். கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் லிபரலாக வந்து விட்டுருங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இருந்துருங்க 5வது நாள். இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவோம். சரிங்களா? அவ்வளோதான். இந்த 25 நாள் வந்து எப்படி பிரித்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க. சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறதுல எனக்கு புரியுது. அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அதெல்லாம் வந்து லக் பேஸில் தான் வந்து இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே வந்து கேள்வி கேட்க முடியாது. இப்போ ஆகஸ்ட் 31 கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து நடந்தது. அது ஏதோ தமிழ்லாம் ஓரளவுக்கு ஈஸி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் மேக்ஸு, ஜிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மீடியம் லெவலில் வந்து டஃப் லெவலில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஜிஎஸ் கொஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 கொஷின் வந்து சர்ச்சைலாம் ஏற்பட்டிருக்கும். நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் நியூஸில் வந்து பார்த்துருந்துருப்பீங்க, போட்டிருந்துருப்பாங்க. சரி, ஓகே. அது என்ன வேணாலும் இருக்கட்டும். நம்ம இந்த 25 நாளை வந்து நீங்கள் இப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஓரளவுக்கு நம்மளால் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா ஒன்றுமே படிக்காமல் போய் எழுதிட்டு வர்றதுக்கு நம்ம இதனாவது நம்ம பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த 25 நாள் மட்டும் இதை மட்டும் பண்ணுங்கள், போதுமானது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை மட்டும் பாருங்கள். மார்க் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழில் ஒரு 80 to 85, நான் அப்படியே 90 போடுவேன், 95 போடுவேன், 98 போடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோடு போகாதீங்க. ஏன்னா அப்படி தான் போனது குரூப் 4 கொஷினில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. சரிங்களா? அதனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்லாம் வேணாம். ஒரு 80 to 85 நீங்கள் அந்த டார்கெட் வந்து வைங்க, போதும். சரிங்களா? ஏன்னா நம்ம அதிகமாக வச்சுட்டு ஏமாந்துட்டு வர்றதுக்கு நம்ம டார்கெட் இவ்வளோ, நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். சரிங்களா? 80 to 85 எடுத்துருங்க. மேக்ஸில் ஒரு 20, சரிங்களா? 23, 24 அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். மேக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 20 வந்து எடுங்க. ஓகேவா? நான் மினிமம் மார்க் சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸில் ஒரு 75 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 50 கொஷின் வந்து போட பாருங்கள். தெரிஞ்ச கொஷின் நான் சொல்கிறேன். நம்ம இப்போ வரையும் படிச்சுட்டு போனதில் ஒரு தெரிஞ்ச கொஷின் ஒரு 45 to 50 கொஷின் நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அப்படி தெரியும் பட்சத்தில் அந்த 45 to 50 கொஷின் வந்து கரெக்டாக நீங்கள் போடுங்க. டைம் எடுத்து கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கடைசி ஒரு 25 கொஷின் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரிய போகுது. ஃப்ளூக்கில் தான் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த ஃப்ளூக்கில் போடுறது அப்படிங்கிறது அதை ஒதுக்கி வச்சிடலாம். அந்த 25 கொஷின் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் ஒரு 40 to 50 கொஷின் வருது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக 50 கொஷின் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு அந்த மாதிரி நிறைய மெத்தட் வந்து இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி கொஷின் தான் நிறைய வந்து கேட்குறாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் வீடியோ போட்டுருந்துருப்பாங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வச்சு எடுக்கலாம், அதுக்கெலாம் வந்து நிறைய ட்ரிக் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போ மேட்ச் த ஃபாலோவிங் கேட்குறாங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த ட்ரிக்கை வச்சு வந்து நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக போடலாம். ஓகேவா? அந்த 50 கொஷின் அப்படிங்கிறது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி 25 கொஷின் அப்படிங்கிறது நம்ம ஃப்ளூக்கில் தான் போட போகிறோம். அப்படி தான் நீங்கள் போகணும். 50 கொஷின் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டே போங்க. அதனால் 25 கொஷின் அப்படிங்கிறது அந்த 25ல் ஒரு 10 கொஷின் நம்மளுக்கு கரெக்ட் ஆகாதா? ஏன்னா நீங்கள் இந்த நாலேஜ் வச்சு இந்த 50 கொஷின் நீங்கள் படிச்சுட்டு போயிருந்துருப்பீங்க இல்லையா, படித்தது வந்திருக்கும்ல, அந்த நாலேஜ் வச்சு அதில் ஒரு 10 கொஷின் நம்மளுக்கு கரெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு கூடுதலான பலமாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அவன் எப்படி ஆப்ஷனை செட் பண்ணுறான் அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும்.
ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முழுசா பார்த்துட்டு போயிருங்க. எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுபடி வந்து நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும். அடுத்த குரூப் 4க்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் பாலிட்டி வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்டின்யூ பண்றேன். சரிங்களா? 8th வரையும் நம்ம முடிச்சாச்சு. 9th, 10th இது வந்து நான் இந்த குரூப் 2க்காக நான் வந்து போட கிடையாது. அடுத்த வர குரூப் 4க்காக வந்து போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த எக்ஸாம் முடிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கரெக்ட்டா கொண்டு போயிடலாம். படிச்சுட்டே இருங்க. நம்ம வந்து பார்த்துக்கலாம். குரூப் 2 முடிஞ்சு உங்கள மீட் பண்றேன். நன்றி.